பொண்டாட்டிங்கிற தேவதை வந்த பிறகு குடிக்காமல் இருந்தேன். கடையை பார்த்த உடனே குடிங்கிற மோகினியை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணா. வழக்கமாக தேவதையை காட்டிலும் மோகினி தான் ஆளை சீக்கிரம் கவுத்துமே. அன்னைக்கு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். என் மேல சத்தியம் பண்ணிட்டு இந்த கர்மத்தை குடிச்சிட்டு வந்திருக்கியே. உனக்கு பொண்டாட்டிங்கிறவ உப்புக்கு சப்பானி. ஏடி ஓவரா சீனை போடுற. உலகத்துல எவன்டி குடிக்காம இருக்கோம்? எல்லாம் தாண்டி குடிக்கிறோம். கஞ்சி ஊத்துறேன்ல. 4 இடத்துல பிச்சை எடுத்தா கூட தான் கஞ்சி கிடைக்கும். இப்போ குடும்பமே பிச்சைக்கார குடும்பம் தானே. ஆமா ஆமா, உன் குடும்பம் மட்டும் பெரிய ஜமீன்தார் குடும்பம். இங்க பாரு, டென்ஷன் கொடுத்தாத. நீ ஆம்பளையா இருந்தா அந்த கடனை கட்ட வேண்டியதானே. ஓவரா பேசாதே. உன்கிட்ட எல்லாம் மனுஷன் வாழ முடியுமா? வாழாதடி. வா, வந்து கடன்காரனுக்கு பதில் சொல்லு. வாடா. என்ன அடிச்ச சரக்கே இறங்குற மாதிரி மல்லுக்கு நிப்பா சார். கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டா. கேட்டா ஒரு வாரம் குடிக்காம இரும்பா. நானும் 2 நாள் குடிக்காம இருந்தேன் சார். மேட்ரு முக்கியமா குவாட்ரு முக்கியமானு யோசிச்சேன். குவாட்ரு தான் முக்கியம்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். நானும் குடியை விடலை, அவளும் விட்டு கொடுக்கல. எங்க குடியாலேயே குட்டிச்சோராச்சு சார். சார், உலகத்திலேயே அழகான விஷயம் புருஷங்கிட்டேயே பொண்டாட்டி வைக்கப்படுறது தான் சார். ஆனால் இப்போ சொசைட்டியே பார்க்குற மாதிரி சோசியல் மீடியாவில் குத்தாட்டம் போடுறாளுங்க சார். என் பொண்டாட்டியும் ஒரு நாள் அப்படித்தான். என்ன செல்லம், தூங்கிட்டியா? சொல்லுங்க. தூங்கல. 24 ஹவர்ஸும் உன் நினைப்பாவே இருக்குடி. டியூட்டியே பார்க்க முடியல. ஒரு உம்மா கூட. ஏண்டி, ஒரு உம்மா கொடுத்தனா மாமா உற்சாகமா டியூட்டி பாப்பல்ல. ஓ, அவர் இருக்காரா? என்ன பண்றாரு? தூங்குது. சரி மாமா, உனக்கு உம்மா தரட்டா? ஓகேவா செல்லம்? மாமா உனக்காக அடுத்த வாரம் லீவ் போட்டிருக்கேன். உன்னை ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நிறைய உம்மா தரணும், சரியா? என்ன சைலண்டா இருக்க? ஓ, அவர் இருக்காருல்ல. ஓகே, பாய். எப்பவுமே நான் குடித்த உடனே தூங்கிடுவேன் சார். அன்னைக்கு எவ்வளோதான் குடித்தோம், தூக்கமே வரலை. நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு அவனோட கொஞ்சிக்கிட்டு கிடந்தா. இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உசிரே இல்லாத போனமா படுத்து கிடந்தேன். அவள் தூங்கின பிறகு அந்த ஃபோனை எடுத்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அவள் காந்தராஜ் கூட தான் தொடர்பில் இருக்கான்னு. என் பொண்டாட்டி தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே பாதி பணமாயிட்டேன் சார். மீதி பணமாயிடக்கூடாதேன்னு தான் 24 ஹவர்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் ஒரு நாள் காந்தராஜை அவன் பொண்டாட்டியோட பார்த்தேன். அக்னி சாட்சியில் முடிச்சவன்டா. அவன் அங்கேயே வெட்டணும்னு தான் சார் தோணிச்சு. கோவம் இருந்த அளவுக்கு மனசில் தில் இல்லை. பொண்டாட்டிங்கிறவ காட்டாற்று வெள்ளம் சார். புருஷங்கிற அணைக்கட்டில் அடங்கினாதான் வெள்ளாமைக்கு யூஸ் ஆகும். அடங்கலைனா வீணா கடலில் தான் சார் கலக்கும். அப்படிதான் சார் என் வாழ்க்கையும் வீணா போச்சு. யோ, ஒருத்தன் பொண்டாட்டி விபச்சாரியாவே இருந்தாலும் அவ பத்தினின்னு தான் என் வெளியே சொல்லுவான். விபச்சாரி கூட ஒரு விதத்தில் பத்தினி தான் சார். ஏன்னா அவன் இன்னொருத்தன் கூட படுத்திருக்கும் போது கூட அவன் மனசில் பிள்ளை குட்டிக்கு பீஸ் கட்டணுமே, பெற்றவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கணுமேங்கிற நினைப்பில் தான் இருப்பா. இன்னொருத்தன் நினைப்போட புருஷன் கூட படுத்திருக்கிறவங்கள என்னன்னு சார் சொல்றது? ஆக மொத்தம் இவ்வளவு கடுப்பையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ திட்டம் போட்டு காந்தராஜ கொலை பண்ணிருக்க. சார், காந்தராஜ் செத்துட்டாரா? ஐயா, என்னது ஐயா? நீங்க நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் இல்லையா சார்? சும்மா இருங்க சார்.
சார் உண்மையிலே காந்தராஜ் செத்துட்டாரா? ஏய், கொலையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீ? சார் சும்மா இருங்க சார். சார் நடிக்க தெரிஞ்ச நான் ஏன் சார் இப்படி இருக்கேன்? குடிக்க தெரிஞ்சதுனால குட்டிச்சோர் ஆயிட்டேன் சார். அவன் செத்து போனானேன்னு என் மனசு பாவம் நினைக்குது. இந்த மனசெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கொலை பண்ணுவேனா சார்? உனக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். சரி நீ போ. சார் மணி எத்தனை ஆகுது சார்? ஏன்? இல்லை 12 மணி ஆச்சுன்னா நம்ம சாப்பிட்ற டீ கடை திறந்துருக்கும். அதான் ஐயாட்ட சொல்லிட்டு ஒரு கட்டிங்க போட்டு வரலாமேன்னு. ம். டேய், ஐயா இருக்காருன்னு பார்க்குறேன். பெருமாநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் மைக் 4 லைனுக்கு வாங்க. ஓவர். பெருமாநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் ரிசீவ் பண்ணுறேன் சார். ஹெட் கான்ஸ்டபிள் 385 சார். வணக்கம் சார். ஓவர். பைபாஸ் பக்கத்தில் எரிஞ்சு போன மண்டை ஓடு ஒன்று கிடக்குதா? உடனே ஸ்பாட் அட்டன் பண்ணுங்க. ஓவர். தகவலை ரிசீவ் பண்ணிட்டேன் சார். போய் அட்டன் பண்ண சொல்கிறேன் சார். வணக்கம் சார். ஓவர். ஐயா வணக்கம் ஐயா. ம். இப்போ நம்ம பைபாஸ் ரோடு பக்கத்தில் எரிஞ்சு போன மண்டோடு ஒன்று கிடக்கா தகவல் வந்திருக்கு ஐயா. எரிஞ்சு ஸ்பாட்டுக்கு நம்ம பேட்டரோடு அனுப்பிச்சிருக்கேங்க. அப்படியா? சரி, கொஞ்சம் ராஜகோபால் வர சொல். நல்லதுங்க. ராஜகோபால் சார், ஐயா கூப்பிட்றாங்க. ஐயா கூப்பிட்டீங்களா? உள்ள வேற யார் இருக்கா? அன்பு இருக்காருயா. பைபாஸ் வரைக்கும் நீங்களும் அன்பு என் கூட வாங்க. ஆகட்டும்யா. அப்புறம் ஐயா, இந்த ராமரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க நீங்க? குத்தமுள்ள நெஞ்சுன்னா கொஞ்சமாவது குறுகுறுக்கும். எந்த பயமும் இல்லாம அவன் எங்கிட்டே கட்டிங் போடுறதுக்கு பர்மிஷன் கேட்குறான்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் கொலை செஞ்சிருக்க மாட்டான். போங்க, போய் அனுப்பிச்சிட்டு வாங்க. ஆகட்டும்யா. என்ன, ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாவது விட்டு வச்சிருக்கானா? தலையை எரிச்சது மட்டும் இல்லாம மண்டை ஓட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு போயிருக்கானுங்க சார். அது சரி. பாடிக்கு ஒரு ஐடென்டிட்டி கூட எல்லாம் ஆகிட்டு போயிட்டானுங்க சார். இதோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சு தான் சார் பாடிக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். ராஜகோபால் ஐயா, ஒரு மண்டை மட்டும் உருள, எல்லாரும் மண்டையும் உருட்டிட்டு இருக்கான். நடங்க. ஹலோ வணக்கம் ஐயா. காந்தராஜ் வைஃப் ஃபோன் கால் ஹிஸ்டரி செக் பண்ணதுல கௌதம் கிட்ட ரொம்ப நேரமா பேசியிருக்காங்கய்யா. அப்படியா? ஆனா சமீப காலமா செக் பண்ணதுல அவங்களுக்குள்ள எந்த கம்யூனிகேஷனும் இல்லைங்க ஐயா. நீ முதல்ல அந்த கௌதம் ஃபோன் நம்பரை எனக்கு அனுப்பிச்சு வை. அப்புறம் முடிஞ்சா அவன் அட்ரஸையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி அதையும் அனுப்பிச்சு வை. ஓகே? ஓகேங்க ஐயா, பண்றேங்க ஐயா. காட் ப்ராமிஸா காந்தராஜ் கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவரை நேரில் நான் பார்த்தது கூட இல்லை சார். ம். சார், அவர் ஒய்ஃபும் நானும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒன்றா வேலை செஞ்சோம். அவ்வளோதான் சார். ம். ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒன்றா வேலை பார்த்துருந்தீங்கிறது சரி. ஆனால் அடிக்கடி விடாமல் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்கீங்க. அப்பப்போ வீட்டுக்கும் போய் அவங்கள பார்த்துருக்கீங்க. ஆனால் இப்போ எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் இருக்கீங்களே, ஏன்? சார், எனக்கு வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேலைக்கு போயிட்டேன் சார். நேரில் போய் பார்க்கறதுக்கு டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஃபோனில் பேசுறது கூட லாஜிக் இடிக்கல. சார், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். எனக்கு இப்போ கூட லாஜிக் இடிக்குது. ஏன்னா ரம்யாவோட பேர் உங்கள் ஃபோன்லேயே பதிவாயிருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணுறது கூடவா டைம் இல்லை? ராஜகோபால், ஐயா, பேஷண்ட்டுகளுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவர் கௌதம். இவரே ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டாக போனால் அது அவ்வளோ நல்லாவா இருக்கும்? சார், என்னையா கூப்பிட்டீங்க? மிஸ்டர் கௌதம், போலீஸ் துணியில் என்ன பேச வைக்காதீங்க ப்ளீஸ். சரி சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். குட். சார், அந்த ரம்யா ஒரு ராட்சசி சார். அந்த காந்தராஜ் அவ கூட எப்படி குடும்பம் நடத்துறாருன்னு கூட எனக்கு புரியல சார். ஒரு நாள் ரம்யா என்னை பார்க்க லேபுக்கு வந்திருந்தா சார். கமேன். ஹாய் கௌதம். ஹாய் ரம்யா, வாங்க உட்காருங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எனக்கு ஒரு
சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லுங்க, உங்களுக்கு இல்லாததா? என்ன இது? பழைய டிஷ்யூ பேப்பர். இதை நான் தான் குப்பையில போடணும்னு எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல. அது பரவாயில்ல, சொல்லுங்க. அந்த டிஷ்யூ பேப்பர்ல ஜென்ஸோட சீமன் ஒட்டியிருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்றீங்களா ப்ளீஸ்? எனக்காக. ஷுவர், கண்டிப்பா பண்றேன். அதுவும் உங்களுக்காக. தேங்க்யூ. அவ கொடுத்த டிஷ்யூ பேப்பர்ல சளிதான் இருந்தது. ஆனா அவ பர்சனல் லைஃப்ல உள்ள இஷ்யூவை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்மையை மறைச்சு பொய்யான ரிசல்ட்டை கொடுத்தேன். ஹலோ கௌதம், என்ன ரிசல்ட்? நீ டவுட் பட்ட மாதிரியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹலோ 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 ரம்யா, எனி ப்ராப்ளம்? நத்திங் கௌதம். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றி விட்டேன். அது பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது.